ஹலோ, அனைவருக்கும் காலை வணக்கம். இதை பாருங்கள், இதுதான் முடக்கத்தான் இலை. முடக்கத்தான் கீரைங்கிறது. முடக்கத்தானை வந்து நைட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு அரைப்படி அரிசி ஊற வச்சுருக்கேங்க. இவ்வளோ கீரைக்கு அரைப்படி அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை காம்பு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் இது மாதிரி குட்டி குட்டி காம்பாக இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், குட்டி குட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி அரிசி ஊற வச்சுருக்கேன். அரைப்படி அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசியை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அரைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு, அதிகமாக நம்ம செய்கிறோன்னா அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். கம்மியாக செய்கிறதுனால இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கீரையை நல்லா அலசிட்டு அரிசியையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துடலாம். நைஸாக அரைச்சிக்கிட்டு அதில் போதுமான அளவு, ரொம்ப அதிகமாக உப்பு போட தேவையில்லைங்க, கம்மியாக போட்டாலும் கூட ஓகே. உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு காலையில் எல்லாருக்குமே எது கொடுக்காததுக்கு முன்னாடியே வெறும் வயிற்றில் செஞ்சால் அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அரைச்சி எடுத்துட்டு அதில் ஜீரகம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு நான் மாவு அரைக்கையில் காமிக்கிறேன். அரைச்சி முடித்தோடனே ஜீரகத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் தோசையை ஊற்றி தோசையை கொடுத்தா இந்த வாயு தொல்லை, நரம்பு பிரச்சனை, இந்த முதுகு வலிக்கிறது, காலை கடுக்கிறது, கால் வலிக்கிறது, பித்தம் மருந்து ஒரு மாதிரி வாணியாக வாமிட் வர மாதிரி வரும், தலையை சுற்றும், எல்லாத்துக்குமே இது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளதுங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பேர் முடக்கத்தான் கீரைங்க சொல்லுவீங்க.